ஜோதிமணி ஓசை நேயர்களுக்கு வணக்கம். 7/1/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் நல்ல நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று ஸ்ரீ வாராகி மகாபிருத்திங்கிரா தேவியை வேண்டிக் கொண்டு, குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் இன்று நல்ல நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தை எடுத்துக்கிறது விசேஷம். அதே போல் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் நல்ல நேரம்னா 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கௌரி நல்ல நேரம் அப்படின்னு இருக்கும். அதிகாலை 1:30 2:30 மணி வரைக்கும் இருக்கு. அந்த நேரங்கள்ல என்ன விஷயம் செய்ய போறாங்க? நல்ல விஷயம் கிடையாது. ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயம் செய்யறவங்களா இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கலாம். மாலை அதாவது இரவு 7:30 8:30 மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரமும் நல்லா இருக்கிறது. அன்னைக்கு ராவு காலம் குளிகை யமகண்டம் நம்ம பார்க்க போறோம். அதாவது ராவு காலம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணிலிருந்து மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கும். இந்த நேரங்களில் போய் நீங்கள் கோவில்களில் துர்க்கை அம்பாளுக்கு விளக்கு ஏற்றினாலும் ரொம்ப விசேஷம். தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. குளிகை காலம் 12 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் குளிகை காலம் இருக்கிறது. இதில் நம்ம ஒரு தொழில் தொடங்கினாலும் விசேஷம்னா சிலவங்க நினைப்பாங்க குளிகையில் ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படின்னு. குளிகையில் கெட்ட காரியம் செய்யக்கூடாது. அதே போல் என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில முகூர்த்தங்கள் குளிகையில் வரும். அது திதி நட்சத்திரங்களை பொறுத்து. ஆனால் குளிகையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்போமா, அதான் குளிகை. அப்போ நம்ம எந்த விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நீங்கள் குளிகை காலத்தில் ஆரம்பிச்சு பாருங்க, நல்லது நடக்கும். யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் அன்று யமகண்டம் இருக்குது. சூலம் வடக்கு திசை சூலமாக இருக்குது. நீங்கள் ஒரு வடக்கு திசை நோக்கி ஒரு பயணம் போகணும், ஏதேனும் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகணும் அப்படின்னா பால் கொஞ்சோண்டு சாப்பிட்டு போங்க. இல்லை அப்படின்னா பால் யாருக்காவது தானமாக கொடுத்துட்டு போங்க. அதுதான் பரிகாரம். அன்னைக்கு திதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்று மாலை 4:36 மணி வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குதுங்க. அதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நவமி திதி ஆரம்பம். அப்போ அஷ்டமி உங்களுக்கு மாலை நேர விசேஷம் முன்னாடி முடிஞ்சது இல்லையா? இது நவமியத்தை நம்ம எடுத்துக்கிறணும். ராமர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. சொல்லுவாங்க அஷ்டமி நவமியில சுபகாரியம் பண்ணக்கூடாது அப்படின்னும். அது இது வரைக்கும் யாரும் சுபகாரியம் பண்ணது இல்லை. சிலருக்கு அஷ்டமி நவமி ரொம்ப விசேஷமா வேலை செய்யும், அவளுடைய ஜாதகத்தை பொறுத்து. இன்று நட்சத்திரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்று மாலை 6:15 வரைக்கும் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துல சந்திர பகவான் பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான நாள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல பிரவேசிப்பார். இன்று அமிர்தாதி யோகத்தை நம்ம பார்க்க போனா இன்று முழுவதுமே சித்த யோகம் இருக்கு. ரொம்ப விசேஷமான சித்த யோகம். இன்று சந்திராஷ்டமம் நம்ம பார்க்குறோம். இன்று மாலை 6:15 வரைக்கும் பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று நேத்திர ஜீவன் பார்த்தோம் அப்படின்னா இன்று மாலை 5:59 வரை ஒரு கண், பின்பு 2 கண் விசேஷம். ஜீவன் இன்று முழுவதும் அற வாழ்க்கை. இன்றைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கலாம். மேச ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. கடக ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சத்தில் உள்ளார். சிம்ம ராசியில் எந்த கிரகமும் இல்லை. கன்னி ராசியிலே கேது பகவான். துலாம் ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. விருச்சக ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. தனுசு ராசியிலே சூரியனும் புதனும். மகர ராசியிலே எந்த ஒரு கிரகமும் இல்லை. கும்ப ராசியிலே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனும் சனியும் சேர்க்கை. மீன ராசியிலே ராகுவும் சந்திரனும் சேர்க்கை. அதாவது இந்த ராகு சந்திரன் சேர்க்கை இருக்கும்போது, ஏன்னா சந்திரன் தான் நம்ம எல்லாருக்கும் மனோகாரன். இந்த ராகுவோடு கேதோடு சனியோடு பார்வை பெற்றாலும் சேர்க்கை சேர்ந்தாலும் ஒரு மனக்குழப்பம் நீடிக்கும். ஒரு மன தெளிவு இருக்காது. ஒரு விதமான ஒரு கோபங்களும் எரிச்சலும் படக்கூடிய சூழல் உருவாகும். சிலருக்கு எல்லாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கு அப்படின்னா, ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்று மாலை 6:15 வரைக்கும் அது நீடிக்கும். அப்படி இருக்குங்க, எனக்கு 2-3 நாளா இருக்குங்க அப்படின்னா, உங்க ஊருக்கு அருகாமையில துர்க்கை அம்மன் இருந்துச்சுன்னா 2 விளக்கு ஏத்தி வழிபடுங்க. இல்ல சிவபெருமான் கோவிலோ, இல்ல அந்த கோவில்கள்ல சிவபெருமான் சன்னதி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல ஒரு 1 மணி நேரம் எரியிற மாதிரி ஒரு பெரிய அகல்ல நல்லெண்ணெய் ஊத்தி, பஞ்சு திரியிட்டு விளக்கு ஏத்தி, வில்வம் இல்லைன்னா வாசனையான மலர்கள் கொண்டு உங்க பேர்ல ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறது. இது பண்ணுனாலே போதுமான விஷயம். நம்மளுடைய மனம் ஒரு தெளிவாக இருக்கும். மனம் சஞ்சலப்படாம இருக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக எல்லோருக்கும் அமையணும் அப்படின்னு நானும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். காலையில எந்திரிச்சோன்னு நம்ம என்ன நினைப்போம், இந்த நாள் நல்ல நாளா இருக்கணும், நல்ல விஷயம் நடக்கணும், மனசுக்கு எந்த கஷ்டங்களும் வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் ஒரு கடவுளை வேண்டிட்டு தான் எந்திரிப்போம். அப்படி நானும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஸ்ரீ வாராகி மகா பிருத்திங்கிரா தேவிட்ட இந்த நாள் நல்ல நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.